வணக்கம் அன்பு நேயர்களே. இன்று இந்த பதிவுக்கு வரக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் தகவல்கள் அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன். நாளுக்கு நாள் எல்லா நாடுகளில் இருந்தும் ஆதரவு அதிகமாகிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் சந்தாதாரரை நம்ம நெருங்கிட்டோம். எல்லாத்திற்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டிற்குள் சில உயிரினங்கள் வந்தால் என்ன அறிகுறியை உணர்த்துகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகவே இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள ஒரு தகவலாக இருக்க போது. ஆகையால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உங்களுக்கு உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு பிடிச்சவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லோருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய உயிரினம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆந்தை வீட்டிற்குள் வந்தால் என்ன பலன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடியது ஆந்தை. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆந்தை நம்மளுடைய நாட்டின்படி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஆந்தை வந்து ஒரு நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க. ஆனால் உண்மை சொன்னால் ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறிகுறியை கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான். சரிங்களா? அதாவது செல்வ வளத்தை அதிகரிப்பதற்கான சில அறிகுறிகள் தான் ஆந்தை வர்றது. அந்த ஆந்தை வந்து இங்கே பெரும்பாலும் வந்து எல்லாரும் அதை நெகட்டிவாக பார்க்கறதுனால அது வந்து இது அபசகுணமாக யோசிக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் ஆந்தை வந்து வீட்டிற்குள் வருவது நல்ல அறிகுறி தான். ஆனால் அப்படி எல்லாரும் நினச்சா நல்லது. ஆனால் பெரும்பாலும் யாரும் வந்து அப்படி நல்லா தான் நினைக்கிறது இல்லை. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, வௌவால் வீட்டிற்குள் வந்தால், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வௌவால் வீட்டிற்குள் வர்றது அந்தளவுக்கு உண்மை சொன்னால் நல்லது இல்லை, வீட்டிற்கு நல்லது இல்லை. சரிங்களா? ஏன்னா இது அடர்ந்த இடங்களில், அதுவும் இரவு நேரங்களில், ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில், மனிதர்கள் உபயோகிக்காத இடங்களில் தான் பெரும்பாலும் வந்து இந்த வௌவால் வந்து குடியிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த வௌவால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிற்குள் வருவது வீட்டிற்கு அந்த அளவுக்கு நல்லது அல்ல. வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒருத்தருக்கு உடல்நல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இந்த வௌவால் வீட்டிற்கு வருவது. அடுத்து பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி வீட்டுக்கு வந்தால் என்னங்க அறிகுறி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வெட்டுக்கிளி வீட்டிற்குள் வருவது வீட்டில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். குடும்பங்கள் ஒன்று சேரும். இதுவரை இருந்த பகைகளை மறந்து உறவினர்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு அறிகுறி தான் வீட்டிற்கு வெட்டுக்கிளி வருவது. சரிங்களா? அதே போல் குளவி வீட்டிற்குள் கூடு கட்டினால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளவி வீட்டிற்குள் கூடு கட்டுவது வீட்டில் இருந்த பண கஷ்டங்கள் தீர்ந்து செல்வ செழிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தான், அதற்கான ஒரு அறிகுறி தான் வீட்டில் குளவி கூடு கட்டுறது. சரிங்களா? வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், செல்வ நிலையில் மாற்றங்கள் உருவாகும். சரிங்களா? அதே போல் சிட்டுக்குருவி வீட்டிற்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதற்கான அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிட்டுக்குருவி வீட்டில் வந்து கூடு கட்டுவதோ அல்லது வீட்டிற்கு வருவதோ பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும். வீட்டில் செல்வ வளத்தை பெருக்கும். நஷ்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்பவர்கள் லாபத்தை பெறுவதற்கான அமைப்பை பெறுவார்கள். அதற்கான சில அறிகுறிகள். ஆக மொத்தம் சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருது நல்ல ஒரு வைப்ரேஷன் தான், நல்ல ஒரு செல்வத்தை அதிகரிப்பதற்கான ஒரு அறிகுறிகள் தான். அடுத்து பார்த்திங்கன்னா காகம் வந்து பார்த்திங்கன்னா எச்சம் விடுவது, அப்புறம் தலையில் தட்டிட்டு போகிறது, அப்புறம் கொத்திட்டு போகிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் என்னங்க அறிகுறி? அதற்கான அறிகுறி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி வந்து நடப்பது பார்த்திங்கன்னா வரவிருக்கக்கூடிய சில ஆபத்துகளை முன்கூட்டியே உணர்த்துவது தான் இது போன்ற விஷயங்கள். காகம் தலையில் தட்டிட்டு போகிறது, கொத்திட்டு போகிறது, எச்சம் விடுவது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வரவிருக்கும் சில ஆபத்துகளை முன்கூட்டியே உணர்த்துவதற்கான அறிகுறிகள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாம்பு வீட்டிற்குள் வந்தால் என்ன? இது நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. கனவுல வந்தால் என்னங்க, வீட்டுக்கு வந்தால் என்னங்க அப்படின்றது. வருமானத்தை பாதிக்கும். முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. சேஃப்டியாக வீட்டை வந்து பார்த்துக்கோங்க. இந்த விஷ ஜந்துக்கள், விஷ உயிரினங்கள் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வராமல் கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. பாம்பு வீட்டிற்குள் வருவது வருமானத்தை பாதிக்க செய்யும். நல்லா போயிட்டு இருந்த தொழில் போயிட்டு இருந்த வருமானம் சேர்ந்துட்டு இருந்த இடத்துல சில தடுமாற்றங்களும் தடைகளும் நஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஆகவே இந்த பதிவில் இந்த 7 உயிரினங்கள் வீட்டிற்குள் வந்தால் எப்படிப்பட்ட மாற்றம் உண்டாகும், அது உணர்த்தக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். ஏன்னா தொடர்ந்து இது போன்ற பல முக்கியமான தகவல்கள், வேறு எங்கும் கிடைக்காத அரிய தகவல்கள் எல்லாமே பார்க்க இருக்கோம். எல்லா பதிவுகளையுமே பார்த்து பயன்பெற தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பல மணி நேரம் ஒதுக்குவீங்க. அதில் நம்ம சேனலுக்காக யாரெல்லாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறீங்களோ இறைவனுடைய அருளால் முழுமையான நல்ல ஒரு பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.